அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனிடத்திலிருந்து கிருபை இதாகிவிட்டால், தேவனுடைய கிருபை உங்களிடம் இல்லாவிட்டால், அவருடைய கிருபை உங்கள் மீது இறங்காவிட்டால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நேரத்திலே நான் ஒரு காரியத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். தான தர்மம், காணிக்கை இதெல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும் கூட இந்த சகோதரர்களுக்குள்ளே உதவி செய்கிறது காரியம், அதை சற்று தேவன் இடைப்பட்டதுனாலே நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், இந்த காரியத்தை நான் இந்த தியான பகுதியிலே சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் இங்கே சொல்லியிருக்கிறபடி உன்னிடம் கேட்கிற இவனுக்கும் கொடு என்று தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லையா? கடன் கேட்கிறவனுக்கு முகம் கோணாதே கொடு என்று. ஆனால் இங்கே இன்னொரு காரியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், வட்டிக்கு கொடுப்பார்கள், வட்டி கடன் வாங்குவார்கள், வட்டிக்கு கொடுப்பார்கள். இந்த வட்டிக்கு கொடுப்பது என்பது உலக பிரகாரமான ஆட்கள் செய்கிற காரியம், வட்டிக்கு கொடுத்து வாங்குவது என்று. ஆனால் இந்த கிறிஸ்தவர்களே சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் என்று பார்த்தீர்கள், வட்டிக்கு கொடுத்து வாங்குகிறார்கள். ஆனால் வேதாகமம் இந்த வட்டிக்கு கொடுத்து வாங்குவதை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது. தேவன் அவற்றை விரும்ப மாட்டார். அதுவும் சொல்லப்போனால் சகோதரர்களுக்குள்ளேயே, தாங்கள் கூட பிறந்த சகோதரர்களுக்குள்ளேயே சில நபர்கள் தன்னுடைய அக்காவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நன்றாக பணம் படைத்த ஒரு நபர் தன்னுடைய தன் ரத்தத்துக்கு உள்ள, அதாவது தன் உடன் பிறந்த தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கிடையே அவர்களிடத்திலேயே வட்டிக்கு கொடுத்து வாங்குகிறதான ஒரு காரியத்தை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் அநேக பேர், அநேக கிறிஸ்தவர்கள். பாருங்கள், உலக பிரகாரமான ஆட்கள் பற்றி நான் இங்கு சொல்ல வரவில்லை. கிறிஸ்தவர்களையே, இன்றைய கிறிஸ்தவர்களே இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவை உடையவர்கள், நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் இந்த உலக மக்கள் என்ன செய்கிறார்களோ அதைத்தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போது நமக்காக ஏன் கிறிஸ்து மரிக்க வேண்டும் சொல்லுங்கள்? நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய தரித்திரத்துக்காக, நம்முடைய இல்லாமைக்காக, நம்முடைய வியாதிக்காக கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லுகிற நாம் நம்மளுடைய காரியமான, பாருங்கள், நம்மிடம் பணம் இருக்கும் என்றால் அந்த பணத்தை நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று தான் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நாம் போகும்போது ஒன்றும் நாம் கொண்டு போவதில்லை. அதே போல இந்த உலகத்திலே பிறந்த நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றிலே பிறந்து விழுந்த போது நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக பிறந்தீர்களா? இல்லை, வெறுமையாய் வந்தீர்கள், ஒன்றுமில்லாமல் வந்தோம். அதே போல ஒன்றும் எடுத்துட்டு போகாமல் தான் இந்த உலகத்தை விட்டு நாம் போக போகிறோம். நம்ம எவ்வளவுதான் லட்ச லட்சமாக கோடி கோடியாக வங்கியில் போட்டுக்கலாம், பணத்தை பதுக்கி இருந்தாலும், வீடுகள் எல்லாம் கட்டி இருந்தாலும் கூட, மாடி மேல் மாடி வைத்து எல்லாம் கட்டி இருந்தாலும் சரி, ஆனால் இந்த உலகத்தை விட்டு நம்முடைய சுவாசம் போகும் என்றால், நம்முடைய ஜீவன் போகும் என்றால், இவற்றெல்லாம் எங்கெங்க கொண்டு போக முடியும்? அப்போது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? அடுத்து நம்மளுடைய சுயத்துக்கே, நம்மளுடைய குடும்பத்திற்கே நாம் சேர்த்து 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 வைத்து கொண்டிருந்து வியாதியையும் தொல்லைகளையும் இடுக்கண்களையும் துன்பத்தையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்திலே நான் நன்றாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பம் நல்லாகத்தானே இருக்கிறது என்று. ஆனால் இந்த பரலோகத்துக்கு போகும்போது அதற்குள்ளே நீங்கள் நுழைவதற்கான தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஒரு தினம் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் சரியாக புரிந்து விடுங்க. அதைத்தான் இந்த வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்க, இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான காரியங்கள் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இடத்திலே அந்த சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார் என்று பாருங்க. யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்திலே பாருங்க, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது 15ஆம் வசனம் சொல்கிறது, வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர்காய்ந்து பசியார்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. நம்ம சகோதர சகோதரியர், அது உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, பொதுவாகவே சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சகோதர சகோதரிகள் தான். நம்மிடம் ஒருவர் உதவி கேட்டு வரும்போது அல்லது நாம் ஒருவரை பார்க்கும்போது அவர்கள் உண்ண உணவு இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் அவர்கள் இருக்கும்போது நாம் அவர்கள் நோக்கி என்ன சொல்கிறோம் என்று, நீங்கள் போய் குளிர்காய்ந்து இளைப்பாருங்கள் என்று சொல்கிறோம்.
பாருங்கள், இது எப்படிப்பட்டதான ஒரு காரியம். அவர்களிடம் ஒன்றும் இல்லை என்று தெரிந்தும் கூட நாம் அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறோம் என்று பாருங்கள். இன்று உலகத்திலே அநேக பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தான் மட்டும் இருந்தால் போதும், தனக்கு மட்டும் கிடைத்தால் போதும், தன் குடும்பம் மட்டும் இருந்தால் போதும் என்று தான் நினைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து அப்படி சொல்லவே இல்லை. அதாவது இயேசு அப்படி சொல்லவே இல்லைங்க. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லவில்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய காரியங்களிலே நாம் அவர்கள் கொடுத்து அவர்கள் இன்புற்றி இருக்கிறதை பார்க்க வேண்டுமே ஒழிய அவர்கள் துன்பப்பட்டிருப்பதை நாம் கண்டு இன்பம் அடையவோ அல்லது அந்த துன்பத்தை கண்டு நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவோ உங்களையும் என்னையும் அவர் படைக்கவில்லைங்க. அதனால் தான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ற நிலையிலிருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலைக்கு மாறுவதற்கு இந்த தர்மங்களை நாம் அவர்கள் மனுஷர்களுக்கு முன்பாக நாம் அவர்களுக்கு நம்மளை புகழ வேண்டும் என்பதற்கு முன்பாக நாம் செய்யாமல் தேவனுக்கு முன்பாக நாம் செய்யும் பொழுது அவர் நம்மளை காண வேண்டும். நம்மளுடைய காரியத்தை மனுஷர்கள் காண வேண்டும் அல்ல, தேவனுக்கு தெரிந்தால் போதும் என்று உண்மையான மனசாட்சியோடும் சுத்தமான இருதயத்தோடும் நாம் செய்வோம் போது தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வதாக இருக்கிறாருங்க. இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நான் சொல்லி கொண்டிருக்கும் போதே நான் படித்த ஒரு கதை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பாருங்கள், ஒரு மனிதன் ரொம்ப பக்திமானாக இருந்தான். அவன் தன் மனைவியிடத்திலே எல்லோரிடத்திலும் பிரியமாயிருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு நாள் கடவுளை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை. அந்த மனிதன் எவ்வளவோ முயற்சி செய்தான் கடவுளை காண வேண்டும் என்று. ஆனால் அவனுக்கு இருதயத்திலே அந்த ஒரு குறைவு இருந்து கொண்டே இருந்தது. நான் எவ்வளவுதான் பக்தி உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் நான் எல்லாருக்கும் கொடுக்கிறவனாக இருந்தாலும், வாரி வாரி கொடுக்கறதிலே வள்ளலாக இருந்தாலும், எல்லாம் செய்திருந்தாலும் கடவுளை காண வேண்டுமே என்று கூட அவன் நினைத்தான். அவன் உதவி என்று கேட்டு வருகிறவர்களுக்கு அவன் உதவிகள் செய்வான். அப்படித்தான் ஒரு நாள் அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று அவனுக்கே ஒரு சொப்பனம், ஒரு கனவு தோன்றியது. அதிலே அந்த கடவுளானவர் சொல்லியிருக்கிறார், நான் இன்றைய தினம் உன் வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இவன் உடனே விழித்து கொண்டான், எழுந்தான். தான் கண்ட கனவின்படி கடவுள் நம்மளை காண வருகிறார் என்று சொல்லிக்கொண்டு தன் மனைவியை எழுப்பி கடவுள் நம்மளை காண வருகிறார், அதற்கான ஆயத்தத்தை செய் என்று சொல்லி மிக விருந்து படைத்து தடபுடலான காரியங்கள் எல்லாம், கடவுள் வந்தால் நம்ம அமர்ந்து சாப்பிட சொல்ல வேண்டும் என்று உயர்தரமான, அதாவது அவர் அமர்ந்த கூடியதான அந்த பலகைகள், அந்த கட்டில் எல்லாவற்றையும் மிக உயர்ந்த தரமான காரியமாக எல்லாவற்றையும் செய்திருந்து கடவுளுக்காக உணவும் கூட அருள்சுவை உணவு எல்லாம் படைத்து கடவுளுக்காக காத்து கொண்டிருக்கிறான். சற்று நேரம் கழித்தது. மணி 10 காலையிலே மணி 10 அமர்ந்து பார்த்து கொண்டிருக்க கடவுள் வருவதே இல்லை. தூரத்திலே ஒரு நபர் தள்ளாடி 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 வந்து கொண்டிருந்தார். இவன் கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறவன் தள்ளாடி வந்த நபர் இவரை பார்த்து இவரோட வீட்டு வாசலிலே நின்று, ஐயா எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள், நான் ரொம்ப பசியால் வாடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு உணவு கொடுங்கள் என்று. அப்போது அந்த செல்வந்தன் சொன்னான், பாருங்கள், அவன் எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிற அந்த நபர், ஆனாலும் கூட அந்த நேரத்திலேயே அவனுக்கு உண்டான காரியம் என்ன? அவன் சொன்னான், இல்லை இல்லை, இன்று என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறேன், கடவுள் வந்து கொண்டிருக்கிறார், நீ சற்று ஓரமாக அமர்ந்திரு, நான் கடவுள் வந்து விட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு உணவு தருகிறேன் என்று சொன்னார். அந்த வயோதிபரும் அமர்ந்திருந்து பார்த்து விட்டு அவருக்கு பசி கொடுமையினாலே அந்த இடத்தை விட்டு அவர் போய்விட்டார். இவனும் அவர் போகிறதை பார்த்து கொண்டே இருந்தும் கடவுள் வந்துவிட்டால் தான் அவருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் என்று சொல்லி கடவுள் வருகையை பார்த்து கொண்டே இருந்தார். நேரம்தான் கடந்து போனது. நண்பகல் 2 மணி ஆனது. அப்போது ஒரு விதவையும் அவருடைய சின்ன குழந்தையும், அந்த குழந்தையை அவர் எடுத்துக்கொண்டு மிக வெயிலின் கொடுமையிலே மிக தள்ளாடி தள்ளாடி வந்து கொண்டிருக்கிறார் அவர் வீட்டு வாசப்படியில். அப்போது சொல்லுகிறா, ஐயா நாங்கள் நெடுந்தொலைவிலிருந்து வருகிறோம், எங்களுக்கு உணவு கொஞ்சம் கொடுக்கிறீர்களா என்று. நேரமோ 2 மணி ஆகிவிட்டது, வெயிலின் கொடுமை, கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீராது கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்போது இவர் வேண்டா வெறுப்பாக தண்ணீரை கொண்டாந்து கொடுத்து விட்டு அவர் சொல்கிறார், அம்மா உணவு நான் கடவுளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் சற்று அமர்ந்திருங்கள், கடவுள் வந்து உணவருந்து விட்டு போகும்போனதுக்கு பின்பாக நான் உங்களுக்கு உணவிடுகிறேன் என்று சொல்கிறார். அந்த விதவை தாய் சோர்ந்து போனவளாய் அந்த இடத்தை விட்டே அகன்று போகிறாள். நேரம் மாலை 5 மணி ஆனது. சமைத்த சாப்பாடு எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனைவி கேட்டுக்கொண்டே இருக்கிறாள், நச்சரித்து கொண்டே இருக்கிறாள். இன்னும் கடவுள் வரவில்லையே என்ற கணவனை நச்சரித்து கொண்டே இருக்கிறாள். வீட்டில் இருக்கிற மற்ற நபர்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் பேசினது உண்மைதானா? உண்மைதான், என்னிடம் சொப்பனத்தில் பேசினார், கனவு நான் பார்த்தேன், கடவுள் கண்டிப்பாக வருவார், அமைதியாகுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இரவு மணி 8 ஆனது.
எல்லா சாப்பாடும் ஆறிவிட்டது, கடவுளுக்கு என்று சமைத்தது எல்லாம் ஆறிவிட்டது. இனி கடவுள் வருவார் என்ற நம்பிக்கையே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு நபர் வருகிறார். பாருங்கள், மிகவும் ரொம்ப பசியோடு ஒரு சிறு பிள்ளை, மிக ரொம்ப ஒடுங்கினவனாய், தன்னுடைய உடலிலே பலனே இல்லாதவனாய் அவன் தள்ளாடி தள்ளாடி வந்து கொண்டிருக்கிறான் சிறு பிள்ளை. அப்போது இந்த வீட்டுக்கு வந்து, ஐயா எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்களேன், நான் சாப்பிட்டு 4 நாட்களாகிவிட்டது, எனக்கு உயிர் போய்விடும் போல இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்களேன் என்று. அப்போதும் அந்த மனிதன் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் கடவுளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், இந்த நாளுடைய நேரம் முடிய போகுது, இன்னும் சிறிது நேரத்திலே கடவுள் வந்து சாப்பிட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு உணவிடுகிறேன் என்று சொல்லி. ஆனால் அந்த பையனுக்கோ பலன் இல்லாதனாலே அவனும் அந்த இடத்தை விட்டு கடந்து போய் விடுகிறான். நேரமோ முடிந்து விட்டது, இரவு வந்து விட்டது, இருள் சொந்து விட்டது. அந்த குடும்பத்தில் யாருமே உணவருந்தவில்லை. எல்லோரும் ஒரு வித சோர்வோடு, எல்லோரும் அவர்களுக்குள்ள பிரச்சனை கொண்டு, இது பேசுனது உண்மைதானா, தன் கணவன் சொன்னது உண்மைதானா, இவ்வளவு சேர்ந்து எல்லாம் இப்படி போய்விட்டதை, கடவுள் என்பது ஒருவரே இல்லையா, அப்போ பொய் சொன்னாரா, இப்படி இன்று ஏகப்பட்ட குழப்பத்திலே அந்த குடும்பத்திலே ஒருவர் கூட பேசிக்கொள்ளாமல் அவர்கள் எல்லோரும் கூட போய் அவர்கள் சோர்ந்து போய் படுத்து விட்டார்கள். நடுநிசி பாருங்கள், நடு இரவு திடீரென்று கடவுள் அங்கே சொப்பனத்திலே தோன்றுகிறார். அப்போது இந்த மனிதன் எழுந்து கேட்கிறான், கனவிலே கேட்கிறான், கடவுளே நீ வருவீர் என்று சொல்லி காலையிலிருந்து உனக்காக நாங்கள் இரவு வரை காத்திருந்தோமே, நீ வரவே இல்லையே, ஏன் என்னை ஏமாற்றினீர் என்று அந்த செல்வந்தன் ரொம்ப கோபமாக, ரொம்ப இதனுடைய இயலாமை, உனக்காக காத்திருந்தேனே, ஏன் இப்படி பண்ணினா, இப்படித்தான் என்னை ஏமாற்றுதா என்று அவன் என்னென்னவோ கடவுளை பார்த்து கேட்கிறான். கடவுள் மெதுவாக சிரித்து கொண்டே சொல்கிறார், நான் இன்று உன் வீட்டுக்கு 3 முறை வந்தேன், ஆனால் நீந்தான் என்னை கவனிக்கவில்லை என்று சொன்னார். இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது. 3 முறை வந்தீரா, நீர் பொய் சொல்கிறீர், நான் பார்த்து கொண்டே இருந்தேன், நீர் வரவே இல்லையே, நீ எவ்வளவு அழகாக எவ்வளவு ஜெகஜோதியாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறாய், ஆனால் நீர் வரவே இல்லையே என்று. அப்போதும் அவர் சொன்னார், நீர் எதிர்பார்த்து காத்திருந்த நபர் போல நான் வரவில்லை, நான் முதலாக ஒரு வயதான நபராக வந்தேன், விதவையும் பிள்ளையாகவும் வந்தேன், 3வது ஒரு சிறு பிள்ளையாக வந்தேன். ஆனால் 3 முறை வந்து உணவிற்காக அவனிடம் கேட்டபோது கூட நீ எனக்கு உணவளிக்கவில்லையே, இவ்வளவு அறுசுவை உணவுகள் தயார் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ அவர்களுக்கென்று உணவிடவில்லையே என்று. இதைத்தான் சொல்லி, சிறியவரில் ஒருவனுக்கு எவருக்காக நீங்கள் செய்த உதவி என்றால் அது வேதாகமம் சொல்கிறது, அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறது. அப்படித்தாங்க என்று காரியங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாருங்க, நம்மை அறியாமல் பிறருக்கு உதவி செய்யும் போது அது நிச்சயமாக தேவனுக்கு என்று செய்கிறதான காரியமாக இருக்கு. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் இங்கே சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் கேட்கிறவனுக்கு கொடு, ஒருத்தர் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. பாருங்க, நம்மள்கிட்ட உதவின்னு கேட்டு வந்து நம்மள்கிட்ட பசின்னு வர்றவங்களுக்கு நிச்சயமாக நம்ம உதவி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குதுங்க. இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதாங்க நம்மளுடைய தேவன் விரும்புகிற காரியம். இவற்றை நாம் செய்வோம் என்றால், இவற்றை செய்ய ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவன் நிச்சயமாக நம்ம மிக மிக அவர் அன்பு கூறுவது அதிகமான நிச்சயங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் மகிமைப்படுவாரா என்பதை நாம் கவனித்து செய்தோம் என்றால் நிச்சயமாக அவர் மகிமையான கிறிஸ்துவாக நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து செயல்பட்டு நம்மை மகிமையடை செய்கிறதா இருப்பாருங்க. அந்த மகிமையான கிறிஸ்துவத்தை நம்ம ஒப்பு கொடுத்து அந்த மகிமையான காரியங்களை செய்யும்போது இந்த கர்த்தரே நமக்கு, அவரே எல்லா காரியங்களும் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.